UIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore. திருவண்ணாமலை கோயில் சித்ரா பௌர்ணமி கிரிவலம் நடைபெற்று வரும் நிலையில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். இதனால் பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் கூட்டம் அலைமோதுகிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் குமரவேலிடம் கேட்கலாம். குமரவேல், சித்ரா பௌர்ணமி கிரிவலத்திற்கு பல மாவட்டங்கள், அண்டை மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் வருவார்கள் என்பது தெரியும். சிறப்பு ஏற்பாடுகள், சிறப்பு பேருந்துகள், ரயில்கள் என்னென்ன விடப்பட்டிருக்கிறது? அது போதுமானதாக இல்லையா? நீங்கள் குறிப்பிட்டது போல ஆண்டு முழுவதும் திருவண்ணாமலையில் பௌர்ணமி வந்தாலும் கூட இந்த சித்ரா பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதன் காரணமாகத்தான் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும், ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் தொடர்ந்து பல லட்சம் பேர் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இவர்களுக்கான போக்குவரத்து வசதிகளாக கடந்த ஆண்டு மற்றும் கார்த்திகை தீபம் இந்த இரண்டு திருவிழாக்களை ஒப்பிட்டு அதன் அடிப்படையில் தான் போக்குவரத்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையில் தமிழ்நாடு போக்குவரத்து துறை சார்பில் 665 சிறப்பு பேருந்துகள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து, சென்னை தொடங்கி மதுரை வரைக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருந்து 5665 சிறப்பு பேருந்துகளும், ரயில்களை பொறுத்த வரைக்கும் வழக்கமாகவே திருவண்ணாமலைக்கு திருச்சி, விழுப்புரம், காட்பாடி, ராமேஸ்வரம், மன்னார்குடி உள்ளிட்ட திருப்பதி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தொடர்ச்சியாக 24 ரயில்கள் வழக்கமாக இயக்கப்பட்டு வருகிறது. அதோடு சேர்த்து இந்த சித்ரா பௌர்ணமியை ஒட்டி நேற்றைக்கும் இன்றை நாளை என 3 தினங்களுக்கு கூடுதலாக 8 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதில் கூடுதலாக திருவண்ணாமலை, விழுப்புரம், திருவண்ணாமலை, காட்பாடி இந்த பாதையில் சிறப்பு ரயில் ஒன்றும் கூடுதலாக இயக்கப்படும் என தெரிவித்திருந்தார்கள். ஆனாலுமே கூட எதிர்பார்த்த அளவிற்கு மக்களின் வருகை என்பது அதிகமாக இருப்பதன் காரணமாக பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் மக்கள் முந்தியடிக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியும். நாம் ஒரு பகுதியில் பார்க்கக்கூடிய காட்சி திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் சற்று நேரத்திற்கு முன்பாக ஏற்பட்ட ஒரு காட்சி. அங்கு காலையில் நேற்றைக்கு இரவு சித்ரா பௌர்ணமி தொடங்கிய நிலையில் நேற்றைக்கு இரவே அதிகப்படியான மக்கள், உதாரணமாக காவல்துறை தரப்பில் இருந்து 15 லட்சம் பேர் இன்று காலை வரை கிரிவலம் சென்றிருக்கலாம் என கூறப்பட்டிருக்கிறது. அத்தனை பேரும் கிரிவலம் முடிந்த நிலையில் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு திரும்புவதற்காக ரயில் நிலையத்தில் ஏறுவதற்காக காத்திருந்து அவ்வழியாக வந்த காட்பாடியில் இருந்து விழுப்புரம் செல்லும் ரயிலில் முந்தியடிக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியும். இந்த காட்பாடி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மார்க்கம் என்பது விழுப்புரத்தில் இருந்துதான் தென் மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டிய சூழல் உள்ளது. ஆகவே இந்த விழுப்புரம் மார்க்கத்தை பயன்படுத்தக்கூடிய பக்தர்கள் அதிகப்படியாக இருக்கிறார்கள். பக்தர்கள் வருவதற்கும், கிரிவலம் முடித்து, திருவிழா முடித்து பக்தர்கள் செல்வதற்கும் இந்த பாதை என்பது மிக முக்கிய பாதையாக இருக்கிறது. இருந்தபோதும் இந்த பாதையில் தான் மிக குறைந்த அளவு வழக்கம் போல ரயில்கள் இயக்கப்படுவதன் காரணமாக இந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருப்பதாக பக்தர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே இனிவரும் காலங்களில் விழுப்புரம் மார்க்கத்தில் கூடுதலான ரயில்களை இயக்க வேண்டும் என்பதும் பக்தர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. அதே சமயம் நாம் தற்போது காட்சியில் பார்க்கக்கூடிய இடம் திருவண்ணாமலை ராஜகோபுரம் அமைந்துள்ள தேரடி வீதி சாலை. காலையில் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் பக்தர்கள் லட்சக்கணக்கானோர் வெள்ளம் போல் கிரிவலம் சென்ற ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிந்தது. ஆனால் தற்போதைக்கு மெல்ல மெல்ல வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரக்கூடிய சூழலில் கிரிவலம் சென்று வரும் பக்தர்களுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைந்திருக்கிறது. இன்று இரவு 11 மணி வரை பௌர்ணமி இருக்கக்கூடும் என்பதன் காரணமாக இன்று இரவும் பக்தர்கள் அதிகப்படியாக இருப்பார்கள். இந்த போக்குவரத்து நெரிசலுக்கும் பேருந்து பற்றாக்குறை, ரயில் பற்றாக்குறைக்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது பிரசித்தி பெற்ற சிறப்பு வாய்ந்த சித்ரா பௌர்ணமி இருந்தாலும் கூட 3 நாட்கள் தொடர் விடுமுறை வருகிறது. அந்த தொடர் விடுமுறையின் காரணமாக கூட அதிகப்படியான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். மேலும் கோடை வெயிலை சமாளிப்பதற்காக கிரிவலம் முடித்து கோவிலுக்கு உள்ளே சென்று ஈசனை வழிபடுவதற்காக காத்திருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு கோவில் வளாகத்தை சுற்றி மிக நீண்ட தூரத்திற்கு பந்தல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் குடிநீர் வசதிகளை பொறுத்தவரைக்கும் கோவில் வளாகத்திற்கு உள்ளே 240 இணைப்புகளும், கோவிலுக்கு வெளியே கிரிவல பாதையில் 140 இடங்களில் குடிநீர் வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் தொடர்ந்து தற்போதைக்கு வெயில் காரணமாக கூட்டம் குறைந்திருந்தாலும் மக்கள் தொடர்ந்து கிரிவலம் சென்று வருகிறார்கள். திலகவதி, விரிவான தகவல்களை வழங்கியிருக்கிறீர்கள். நன்றி குமரவேல். UIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore.